கார்த்திக்கும் ரேவதியும் தங்கியிருக்க அதே ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டும் வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மேனேஜர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, எங்களுக்கான ரூமை கொடுக்காம நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அதாவது ரேவதியுடைய ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே அவங்க புக் பண்ண டைமுக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால தான் ரூம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ரூமில் இருந்தவங்க இன்னும் ரூம் விட்டு போகல. அவங்க கீ இன்னும் கொடுக்கல. அப்படி கொடுத்தா தான் நீங்கள் இந்த ரூமுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வேற ஒரு ரூம் கொடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போது நாங்கள் எங்கே சார் போகிறது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் என்ன பார்த்துட்டு இருந்து நம்ம கார்த்திக் வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும், என்னடா இவ இங்கே வந்திருக்காளே, இவ கண்ணில் மட்டும் பட்டோம் அப்படின்னா நான் வேற காலேஜ் டைமில் பாரு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவகிட்ட சவால்லாம் விட்டேன். அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரியும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக ரேவதியோட ஃப்ரெண்ட் ரேவதியை பார்த்துடுறாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. போய் ரூமில் உட்காந்துக்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா, "என்னது ரேவதியா? உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிறாங்க. அப்போது "அப்படியா? அவங்க என்னோட ஒய்ஃப் தான். வாங்க போகலாம் ரூமுக்கு" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் "ஓகே. உங்கள் ரூம்லேயே நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரூமுக்கு போய்க்கிறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரேவதியை பார்க்குறாங்க. "என்னடி இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுற? நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு." அதுக்கப்புறம் "சரி வாங்க வெளியில் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் "நீ சொன்ன மாதிரியே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்ட போல இருக்கு. உன்னோட லவ் ஸ்டோரி என்னன்னு சொல்றீ?" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியோடைய பேரெல்லாம் கேட்குறாங்க. கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. "உனக்கு ஏற்ற ராஜாவை தாண்டி பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு.